பரலோகமா, நரகமா? இதன் உண்மை பின்னணியே இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவருக்குமே ஒருநாள் மரணம் என்பது நிச்சயம். மரணத்திற்கு பிறகு நாம் எங்கே செல்கிறோம் என்பதே முக்கியம். ஒன்று பரலோகம் அல்லது நரகம். முதலில் நரகம் பற்றிய தகவல்களும், கடைசியில் பரலோகம் பற்றிய உண்மை தகவல்களை வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நரகம் என்பது உண்மையா? நரகம் எப்படி இருக்கும்? யாரெல்லாம் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என பார்ப்போம். வேதாகமத்தில் நரகம் என்ற சொல் அக்கினி கடல், பாதாளம், ஆக்கினை என பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. நரகம் என்பது பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் உண்மை. இரண்டாவதாக, நரகம் எப்படி இருக்கும்? இந்த கேள்விக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசியில், கந்தகம் இருக்கிற அக்கினி கடலில் உயிரோடே தள்ளப்பட்டார்கள். ஆகவே நரகம் என்பது எரிகிற அக்கினி கடலாக இருக்கும். மூன்றாவதாக, யாரெல்லாம் நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்ற கேள்விக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரகாராதனைக்காரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்பதே. இதில் அவிசுவாசிகள் என்பது யாரை குறிக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருக்கிறவர்களை குறிக்கிறது. சூனியக்காரரையும் என்கின்ற வார்த்தை யாரை குறிக்கிறது என்றால், மந்திரம் போன்ற செயல்களை செய்கிறவர்களை குறிக்கிறது. விக்கிரக ஆராதனைக்காரரும் என்கின்ற வார்த்தை யாரை குறிக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர பிற தெய்வங்களை தெய்வமாக வழிபடுகிறவர்களையும், தொழுகிறவர்களையும், சொரூபங்களையும், சிலைகளை வணங்குகிறவர்களை குறிக்கிறது. அதேபோல நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ஆக்கினை என்கின்ற வார்த்தை நரகத்தை குறிக்கிறது. ஆகவே உலகத்தில் வாழும்போது இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுபவர்களும் செய்கிறவர்களும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அடுத்ததாக பரலோகத்தை பற்றிய தகவல்களை பார்க்கலாம். பரலோகம் பற்றிய தகவல்களுக்கு ஆதாரமாக யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்பதே. இதில் பிதாவின் வீடு என்ற வார்த்தை பரலோகத்தை குறிக்கிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு வீட்டை பரலோகத்தில் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். அதேபோல வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஆகவே நாம் அனைவரும் பரலோகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் சந்தோஷமாக இருக்கலாம். வேதாகமத்தில் உள்ள கதாபாத்திரங்களை பரலோகத்தில் நாம் காணலாம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அது உண்மையே. இதற்கு ஆதாரமாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தியிருப்பார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல பரலோகம் என்ற இடத்திற்கு முடிவு என்பதே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் நித்திய காலமாய் நாம் வாழ்வோம். இதற்கு ஆதாரமாக 1 தெசலோனிகேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடே இருப்போம் என்பதே. பரலோகத்தை பற்றிய தகவல்களும் நரகத்தை பற்றிய தகவல்களும் வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம். ஆகவே நரகம் என்ற இடம் வேதனையான ஓர் இடமாக இருக்கும். அங்கே அழுகையும், பற்கடிப்பும், இருளாகவும், வேதனையாகவும், எரிகிற கந்தகமும், அக்கினி கடலாகவும் காணப்படும். பரலோகத்தில் நாம் சந்தோஷமாய் நித்திய காலமாய் அவருடன் அரசாட்சி செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் என்றென்றும் வாழலாம். அங்கே புலம்பல், பசி, பட்டினி, துக்கம், துன்பம், வேதனை என்ற எதுவுமே இல்லை. ஆகவே நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமானால் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்தையும் நாம் கைக்கொள்ள வேண்டும். அவருடைய 10 கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆவியின் கனிகளைக் கொண்டும் நற்கிரியைகளை செய்தும் பரிசுத்தத்துடனும் சாட்சி நிறைந்த வாழ்க்கையும் உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் வெறுத்து பரிசுத்தமாக இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழ வேண்டும். இப்படி நாம் வாழ்ந்தால் மரணத்திற்கு பின் பரலோகம் என்பது நமக்கு நிச்சயம். இனி காலம் செல்லாது. மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்ந்து நாம் அனைவரும் பரலோகத்தை சுதந்தரிப்போம். ஆமேன்.